வணக்கம். மொத்தம் 16 பேர் 15 பேர் சரி, நீங்க என்ன படிக்க போறீங்க? யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா? சரி, ஆசிரியர் வந்து ஒரு ஆடியோ போடுறேன். நீங்க அதெல்லாம் கேட்டுட்டு நீங்க என்ன படிக்க போறோம்னு யூகிச்சு சொல்லணும். சரியா? நல்லா கேட்கணும். நல்லா கேட்கணும். நேற்று ராமன் பள்ளிக்கு வரவில்லை. வணக்கம் கதிர், நேற்று ராமன் பள்ளிக்கு வந்தான் அல்லவா? நான் இன்று பூங்காவிற்கு செல்ல மாட்டேன். நான் இன்று பூங்காவிற்கு செல்வேன். கவிதா செடிகளுக்கு நீர் ஊற்றுவாள். கவிதா செடிகளுக்கு நீர் ஊற்றினேன். நான் எனக்கு கொடுத்த வேலைகளை செய்வேன். நான் எனக்கு கொடுத்த வேலைகளை செய்யவில்லை. ஓகே, அதுல எப்படி சொன்னாங்க? அந்த வேர்ட்ஸ்லாம் எப்படி வந்துச்சு? யாராவது சொல்ல முடியும்? எதிர்மறையா வந்துச்சு. ஓகேவா? முதல்ல ஒருத்தவங்க சொல்றாங்க செய்வேன்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்து செய்யவில்லைன்னு சொல்றாங்க. ஸோ இதை வச்சு யாரால யூகிச்சு சொல்ல முடியும்? என்ன படிக்க போறாங்க? எதிர்மறை வினையும். சரி, நம்ம எதிர்மறை வினையும் உடன்பாட்டு வினையும் தான் படிக்க போறோம். ஏன் எல்லாரும் உற்சாகம் வராதா இருக்கீங்க? கிளாஸ்ல யார் கடைசிக்கு உற்சாகம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிஃப்ட் இருக்கு. முதல் பக்கத்தை பாருங்க. முதல் பக்கம் வந்து முதல் பக்கத்துல வந்து உடன்பாட்டு வினைனா என்னன்னு முதல்ல பார்க்க போறோம். உடன்பாட்டு வினை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செயல், அதாவது ஒரு வினை சொல்லிருக்குல்ல, ஒரு செயல் வந்து செய்ய போறதையோ இல்லை செஞ்சுட்டு இருக்கிறதையோ இல்லை செய்து முடிச்சதையோ வந்துட்டு உடன்பாட்டு வினைன்னு சொல்லுவாங்க. வந்து நம்ம உடன்பாட்டு செய்யறோம். நான் செய்யறேன், நான் வந்துட்டு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இது வந்து உடன்பட்டு சொல்றதுனால வந்து உடன்பாட்டு வினைன்னு சொல்லுவாங்க. புரியுதா? புரியலாம் கேட்டுக்கிட்டீங்களா? புரியுதா? ஒரு விஷயம் வந்து நீங்க நான் சொல்லுங்க உடன்பட்டு நீங்க ஒரு விஷயத்தை செய்றீங்க அப்படின்னா உடன்பாட்டு வினைன்னு சொல்லுவாங்க. சரியா? இதுல வந்துட்டு அடுத்த பேஜ்ல பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருப்பேன். அதுல வந்து அவன் பாடுகிறான் அப்படின்னு சொல்றாங்க. அவன் பாடுகிறான் வந்து உடன்பாடுறாங்களா உடன்பாடுலையா? உடன்பட்டுதான் ஒரு விஷயத்தை செய்யறாங்க. ஸோ உடன்பட்டு ஒரு விஷயத்தை செய்யறதுனால அது உடன்பாட்டு வினை. அடுத்து ரெண்டாவது அவர்கள் வந்தனர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அவர்கள் வந்தனர் என்னது? வராங்களா வரலையா? வராங்க. ஓகே, வரனால அதுவும் வந்து உடன்பாட்டு வினை. அடுத்து வந்து நான் படிக்கிறேன் வந்து உடன்பாட்டு வினை. இப்போ நீங்க உடன்பாட்டு வினையில வந்து நீங்க செய்யற ஒரு விஷயத்த உண்டு ஆமாம் அப்படின்னு வந்துச்சுன்னா வந்துட்டு அது உடன்பாட்டு வினை.
புரியுதா? அடுத்து வந்து எதிர்மறை வினைனா என்னன்னு பார்ப்போம். எதிர்மறை வினை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயல் அல்லது தொழில் நிகழாமை நடக்காது. அந்த விஷயத்தை வந்து நீங்க செய்ய மாட்டீங்க, எதிர்த்து சொல்றீங்க, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து எதிர்மறை வினை. ஒரு விஷயத்துக்கு எதிராக சொல்றது எல்லாமே என்னது? எதிர்மறை வினை. புரியலன்னா வந்து கை கொடுத்துருங்க. புரிஞ்சா? கன்ஃபியூஸா இருக்கா? இல்லை உங்களுக்கு புரியுதா? கேள்விக்குமே நடுவில் ரெண்டாவது வந்து எதிர்மறை அல்லது மறுப்பை வெளிப்படுத்த இல்லை என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம். இல்லைன்னு சொல்லுவோம், இல்லைன்னா மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. இல்லைன்னா வந்துட்டு இதுல மொத்தம் 3 இருக்கும். அது சேர்த்துக்குவீங்க அல்லது இல் சேர்த்துக்குவீங்க, இல்லைன்னா ஆ சேர்த்துக்குவீங்க. இப்போ வந்து நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுங்க. இதை செய்ய மாட்டீங்க அப்படின்னா செய் கூட்டல் அல் கூட்டல் செயல் இல்லை, செய் கூட்டல் அது கூட்டல்னா செய்யால். செய்யால் அப்படின்னா செய்ய மாட்டீங்கன்னு சொல்ல வரீங்க. நீங்க செய்யால்னு சொல்லலாம், இல்லைன்னா செய்ய மாட்டேன். அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி வேர்ட் வந்து சொல்றதுக்கு இல்லைன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க செய்ய மாட்டேன் நான் சொல்லலாம், மாட்டேன்னு சொல்லலாம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லலாம், இல்லைன்னா செய்யவில்லை சொல்லலாம். புரியுதா? அடுத்து வந்து இது என்னது? செய் கூட்டல் இல் அப்படின்னா என்னது? செய்யே, செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. செய்யன்னு சொல்லலாம், இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம்? செய்ய மாட்டேன், இல்லைன்னா செய்யவில்லைன்னு சொல்லலாம். புரியுதா? புரியல கேளுங்க. புரியுதா? எக்ஸ்ட்ரா இருக்கும். அடுத்து செய் கூட்டல் இந்த 3 தான் தெரியுமா யூஸ் பண்ண முடியும். இது 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 மட்டும் தான் எதிர்மறை வினைக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி எக்ஸ்ட்ரா போனா இல்லை, இல்லைன்னா மாட்டேன்னு சொல்லிக்கலாம். உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா இப்போ என்ன வரும்? செய்ய சரியா? இதுலயும் வந்து நீங்க செய்ய மாட்டேன்னு நான் செய்ய விடுங்க. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சா? புரிஞ்சா? சொல்லுங்க. உடன்பாட்டை சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. ஓகேவா? நான் பாடினேன் அப்படின்னு சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? எதிர்மறை என்ன சொல்லுங்க? சரி நான் சொல்லுங்க. நான் வந்து நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். என்ன சொல்லுங்க? நீங்க வந்து அஷினா நான் சொல்றேன், நான் நேற்று அழுதேன்னு சொல்றேன். இது இது கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னாக்கா இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் படிக்க புரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா நீங்க எதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து போகிறோம். எதிர்மறை எடுத்துக்காட்டுகள் கனிமொழி மலர் பறிப்பிலர். நான் சொன்னதை அரு பைப்பான அப்படிங்க. பறிப்பிலர் அப்படின்னா பறிக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்து உணவு கொண்டு செல்ல அனுமதி இல்லை. இல்லைன்ற வேர்ட் நீங்க பார்த்துருக்காங்க. அப்ப அது வந்து எதிர்மறையா சொன்னாங்க. 3வது வந்து காட்டில் புலிகள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இல்லை சொல்றதுனால எதிர்மறை இல்லை. ஓகேவா? சரி அடுத்து வந்து மேல பாத்தீங்கன்னா உடன்பாடு எதிர்மறை வரும் இடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து நட்சத்திரங்களை செய்ய மாட்டேன் செய்யவில்லை வாக்கியமா முதல் பார்க்கும்போது இரு திணின்னு என்னது? யாருக்கு தெரியும் இரு திணின்னு? சொல்லுங்க. தெரியும் இரு திணின்னு தெரியுமா? படிச்சிருக்கீங்க? சரி. உயர்திணை அக்ரிணை. ஓகேவா? உயர்திணை அக்ரிணைலாம் வந்து இரு திணை சொல்லுவாங்க. இப்ப ஆசிரியர் வந்து ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன். ராமன் உணவு உண்டான்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ராமன்றது யாரு? உயர்திணையா அக்ரிணையா? உயர்திணை. இப்ப எதிர்மறை வினையில பாத்தீங்கன்னா இதுல வந்து உண்டான்னு சொல்லியிருக்காங்க. உண்டான் வந்து உடன்பட்டு செஞ்சிருக்காரு விஷயத்த. எதிர்மறை வினையில பாத்தீங்கன்னா ராமன் உணவு உண்ணவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ராமன் என்றது உயர்திணை. உடன்பாட்டு வினை எதிர்மறை வினை. இரு திணைகள்ல பாத்தீங்கன்னா உயர்திணையிலே வரும், அக்ரிணையில வரும். சரி. ரெண்டாவது வந்து மான் துள்ளி குதித்து ஓடியது. மான் என்றது என்னது? மான் சத்தமா சொல்லுங்க. அக்ரிணை. சரி. இப்ப இரு திணையில புரிஞ்சிச்சா? உடன்பாட்டு வினை எதிர்மறை வினை இப்படி வரும் அப்படின்னு. அடுத்த கேள்வி என்ன சொல்றீங்களா? சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா
ஐம்பால். ஐம்பால் யாருக்கு தெரியும்? பார்க்காம சொல்லுங்க. சரி, ஓகே. தெரியுமா? இப்படி படிச்சிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? சரி, ஓகே. ஐம்பால் பார்த்தீங்கன்னா அமுதா பாடினாள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அமுதான்றது யாரு? பின் யாரு? உயர்திணை வந்திருக்கா. அமுதா பாடினாள். ஆனா அந்த அமுதா வந்து ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா யாரு? ஒரு பெண். ஓகே, சரி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பாபு வந்தன். ஓகேவா? பாபு உயர்திணையா இருந்தீங்க? உயர்திணை. சரி. இப்ப பாபுன்றது யாரு? அப்ப இதுல வந்துட்டு பாபு வந்தான்னு உடன்பட்டு சொல்லிருக்காங்க. இது உடன்பாட்டு வினை. ஆனா வந்து ஐம்பால்ல ஆண்ல வந்திருக்கு. புரியுதா? ஓகே. அடுத்து வந்து ரசிகர்கள் வந்தனர். ரசிகர்கள் யாரு? நிறைய பேர்னா என்ன சொல்லுவாங்க? ஆனா பெண்ணா தெரியாது தானே. அப்ப அது என்னது? பலர்பால். சரி. அடுத்து வந்து ஆடு மேய்ந்தது. ஆடுன்றது உயர்திணையா அக்ரிணையா? அக்ரிணை. ஆனா வந்து ஆடு மேய்ந்தது வந்திருக்கு. ஆடு வந்து ஒன்னா ரெண்டா? ஆடுகள் சொன்னா ரெண்டு. அப்ப ஆடு ஒன்றாக இருக்கிறதுனால அது என்னது? பால். சோ பால்ல 4 இதுல வந்துச்சு. அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா பறவைகள் பறந்தன. பறவைகள்ன்றது எத்தனை? நிறைய. எத்தனை உங்களால கண்டுபிடி சொல்ல முடியல. அப்ப அது வந்து பலவின் பால். புரிஞ்சா இருக்கும். உடன்பாட்டு வினை எதிர்மறை வினை எதுலலாம் வரும் சொல்லுங்க? இருதினையிலே வரும், ஐம்பால்லே வரும். சரி, இந்த குரூப் ஏன் அமைதியாவே? புரியுதா? அடுத்து வந்து அடுத்த பேஜ் போங்க. அடுத்து வந்து மூவிடம். சரி, மூவிடம் தெரியுமா உங்களுக்குலாம்? தெரியுமா? தெரியல, சொல்லி தரேன். சொல்லுங்க. நானு, நீங்க, அப்புறம் இன்னொரு ஆளு சொல்றது. உங்களுக்கு தெரியுமா? மூவிடம் தெரியுமா? தெரியல சொல்லுங்க. மூவிடம்னா நாட்னா வந்து தண்ணி. நான் என்ன சொல்லிட்டேன், ஓகேவா? நான் உங்களை சொல்றேன், எனக்கு முன்னாடி இருக்கீங்க. முடியல இருக்கிறதால முடியல. அடுத்து வந்து நான் யாரையும் ஒரு ஆள் சொல்றேன். ராமன் என் பேர் சொல்லல, அவர்கள் அப்படின்னு சொன்னா யாரையும் சொல்றதுனால படர்கை அப்படின்னு சொல்றேன். புரிஞ்சா? ஓகே, சரி. மூவியா வந்தா இப்ப நான் வந்து ஆசிரியர் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன். நான் உண்பேன். உண்பேன் என்றது என்னது? இல்ல, எதிர்மறை வினையா உடன்பாட்டு வினையா? உடன்பாட்டு வினை. அதுல வந்துட்டு நான் என்றது யாரு? என்னைய சொல்றேன், நீங்க உங்களை சொல்றீங்க. அப்ப உங்களை சொல்றதுனால அது என்னது? கையிலே. அதுக்கு வந்து எதிர்மறையா என்ன சொல்றாங்க? நான் உண்பேன்னா அதுக்கு எதிர்மறை என்ன சொல்லியிருக்காங்க? இல்ல மாட்டேன். சரி, ஓகே. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நீ நன்றாக எழுதுகிறாய் அப்படின்னு நான் சொல்றேன். நீ நன்றாக எழுதுகிறாய் அப்படின்னு நீங்க எனக்கு முன்னுக்கு இருக்கிறதால நீங்க யாரு? முன்னிலை. இப்ப நன்றாக எழுதுகிறாய்ன்னு சொல்ற அது உடன்பாட்டுவினையா எதிர்மறையா? உடன்பாட்டுவினையா எதிர்மறையா? இந்த கவனம் செலுத்துங்க. சொல்லுங்க. நீ நன்றாக எழுதுகிறாய் உடன்பாட்டுவினையா எதிர்மறை? உடன்பாட்டுவினை. நீ நன்றாக எழுதவில்லை என்பது எதிர்மறை வினை. அப்ப அது முன்னிலையில உள்ளவங்க குறிக்கிறாங்க. சரியா? அடுத்து அவன் நல்லவன். அவன் யார சொல்றோம்? யாருன்னு தெரியாது, ஒரு ஆளை குறிப்பிட்டு சொல்றோம். சரியா? அப்ப அவங்க யாரு? படர்கை. சரி, அவன் நல்லவன் என்பது உடன்பாட்டு வினை. அவன் நல்லவன் இல்லை என்பது எதிர்மறையா சொல்றதுனால எதிர்மறை வினை. சரி, இதுவரைக்கும் புரிஞ்சா? கேள்விகள் எதை சொல்றா? இல்ல, உங்களுக்கு கேள்வி இல்லை. கவனம் செலுத்துங்க. அவ்வளவுதான் கேள்வி கேட்கிறேன். அடுத்து வந்து காலம். எதிர்மறை வினையும் ஓகே, சரி. அடுத்து வந்து எதிர்மறை வினை உடன்பாட்டு வினை. வேற இதுல வரும் பாத்தீங்கன்னா காலம். காலம் வந்து புரியும் எல்லா இதுலயுமே. இப்ப குமரன் நன்றாக பாடினான், உடன்பாட்டு வினை. சரியா? பாடினான் என்பது என்ன காலம்? இறந்த காலம். எப்பயுமே பாடினாங்க. எப்ப பாடினாங்க நமக்கு தெரியாது. ஓகேவா? குமரன் நன்றாக பாடவில்லை. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பாத்துருக்காங்க, ஆனா வந்து அது எதிர்மறை சொல்லியிருக்காங்க. இறந்த காலத்துல நடந்த ஒரு விஷயத்த சொல்றதுனால அது இறந்த காலம். சரியா? அடுத்து மழை வந்தால் பயிர் வளரும். வளரும்ன்றது எதிர்காலம். எப்ப வளரும் நமக்கு தெரியாது, ஆனா ஃபியூச்சர் தான் வளரும்னு சொல்ல வராங்க. சரியா?
சரியா? மழையின்றி பயிர் வளராது என்பது எதிர்மறை வினை. புரியுதா? புரியுதா? அடுத்து பாட்டு போட்டி நடக்கிறது, பாட்டு போட்டி நடக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாட்டு போட்டி நடக்கிறது, எப்ப நடக்குதுன்னு சொல்றாங்க, எப்ப நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நடக்கிறதுனால உடன்பாட்டு வினை, நடக்கவில்லை அப்படின்னு சொல்லணும் எதிர்மறை வினை. இது வந்து நிகழ்காலத்துல வரும். சரியா? ஏதாச்சும் கேள்விகள்? கேள்விகள் நீங்க ஏதாச்சும் ஒரு எதிர்மறை வினை எடுத்துக்காட்டு சொல்லுங்க. அடுத்து நிறைய பயிற்சிகள் எதிர்மறையா எதிர்மறையா சொல்லுது. இதெல்லாம் சொல்லுங்க. வரவில்லைன்னா வந்து கேள்வி கேட்டதானே புரியலன்னா சொல்லுங்க. புரியல நேரத்தை மாற்றி நீங்க அங்க சரி, முதல்ல வந்து நம்ம ஒரு பயிற்சி பண்ணலாம். சரியா? யாரு கிளாஸ்ல கடைசி வரைக்கும் உற்சாகமா நல்லா வந்து கேட்கலாம் கரெக்டா பண்ணி சொல்றீங்களோ சரி, நான் என்ன கூப்பிடுவேன். அந்த யாரும் புரியலன்னா என்ன கேளுங்க. நண்பர்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு தெரியாது. சரி, ஓகே. ஆசிரியர் வந்து இங்க ஒரு பயிற்சி கொடுத்துருங்க. இதுல வந்து எதிர்மறை வினை, உடன்பாட்டு வினை வாக்கியம் இருக்கு. ஓகேவா? இதுல வந்துட்டு நான் கூப்பிடுறவங்க இதெல்லாம் யாராச்சும் ஒலிம்புல வந்தாருன்னா இதுல எது வந்து உடன்பாட்டு வினை வாக்கியம்னு சொல்லி கீழே எழுதிட்டு எந்த இடத்துல வந்து இறந்த காலம் இந்த மாதிரி முதல் படிச்சோம்ல இறந்த காலம் ஐம்பால் இறுதியும் படிச்சோம்ல அதையும் வந்துட்டு என்ன சொல்ல போறீங்க. சரியா? யார் சொல்ல எல்லாத்தையுமே சொல்லணும். சரி, யார் முதல் வரோம் கேட்டுங்க. சீக்கிரம் அடுத்த பயிற்சி யார் வர நீங்க எதுக்கு பண்ணலாமா? சரியா? சரியா? உடன்பாட்டு வினைன்னு சொல்லியிருக்காங்க. சரியா பிள்ளையா? சரி சரி. இதுல வந்துட்டு இவங்க உயிர் திணையா உயிர் திணை.
ஐபால கேமால ஐபால கவிபால கவின் சரி இருந்த காலமா எதிர்காலமா நிகழ்காலமா படித்தான் படிச்சுட்டாங்க அடுத்து வந்து அறிவிப்பாளர் செய்தி திறம்பட வாசித்திலர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா வந்துட்டு என்ன வினை? வாசித்திலர்னா இல்லை அப்படின்னு சரியா? அறிவிப்பாளர்ன்றது என்ன? பலர் பலர் சிவா கண்காட்சி வரமாட்டார். சிவான்றது யாரு? ஆண் பாலா பெண் பாலா? சிவா தண்ணிலையா முடியல சத்தமா வாசிச்சு பாருங்க. செல்வன் பள்ளி சுற்றுலாவுக்கு வருவான். வருவான்றது என்ன காரணம்? எதிர்காலம். சரியா? செல்வன் பள்ளி சுற்றுலாவுக்கு வருவான் வந்து உடன்பாட்டு வினை சொல்லிருக்காங்க. சரியா தவறா? சரி. சரி நீங்க வாங்க. நல்ல ஆடுகள் போதுமான நீர் அருந்தின. அது வந்து உடன்பாட்டு வினையா இருக்கு. அருந்தின என்ன காரணம்? பேசுற சத்தம் கேட்குது. அது வேற கேட்குது. சரி ஓகே. அடுத்து யார் வரா? கிஷா செடிகளுக்கு நீர் ஊற்றி வளர்ச்சினார். வளர்ச்சியல். அல்பிகிரி வந்தா என்னது? எதிர்மறை. வளர்ச்சியல் என்ன காரணம்?
அவங்க நண்பர்கள்லாம் சரியா செஞ்சிருக்காங்களா? சரியா செஞ்சிருக்காங்களா? சரி, எல்லாருக்கும் வந்து கடைசியில வந்து ஆசிரியர் வந்து பரிசு தரேன். சரியா? ஓகே, அடுத்த பயிற்சிக்கு போயிடலாமா? அடுத்த பயிற்சிக்கு. சரி, இது என்னது? என்ன பாக்ஸ் இது? என்ன பாக்ஸ்? சுருட்டு பெட்டினா தோண்டி கேட்டீங்க. டிகாப் விளையாடுவீங்க தெரியுமா? டிகாப் தெரியுமா? காசு போட்டே விளையாடுவீங்க. சரி, அந்த பெட்டி தான் இது. இதுல வந்து ஆசிரியர் வந்து சில எழுத்துக்கள், சில சொற்கள் கொடுத்துருப்பேன். எதிர்மறை வினை, உடன்பாட்டு வினை சொற்கள் கொடுத்துருப்பேன். அதை எடுத்து கரெக்டா எந்த வினைங்கிறத நீங்க சொல்ல போறீங்க. சரியா? இதுக்கு முன்னாடி வராதவங்க வரணும். நீ சொல்வது உண்மை என்று. உண்மை என்று அப்படின்னா என்னது? எதிர்மறை வினையா? உண்மை என்றுனா என்ன சொல்ல வராங்க? உண்மை இல்லைன்னு சொல்ல வராங்க. சரியா? சரி சரி, ஓகே. அடுத்து யார் வரா? ஓகே. வகுப்பை மாணவர்கள் நன்கு படிக்க வேண்டாம். இந்த வகுப்பை மாணவர்கள் நன்கு படிக்கின்றனர். உடன்பாட்டு வினையா எதிர்மறை வினையா? உடன்பாட்டு வினை. சரி, அடுத்து இந்த வகுப்பை மாணவர்கள் நன்கு படிக்கவில்லை. படிக்கவில்லை என்றது எதிர்மறை. புள்ளிமான்கள் புள்ளி விளையாடின விளையாடில அப்படின்னா என்னது? எதிர்மறை எதிர்மறை. சரியா? சரி. புள்ளிமான்கள் துள்ளி விளையாடின. உடன்பாட்டு உடன்பாட்டு வினை. வரவன் பாடம் படித்தின. படித்திலன் அப்படின்னா
வந்து எதிர்மறை. பட் இதை என்ன விக்கி சொல்றாங்க? அன்பிக்க இன்பிக்க ஆகும். வளவன் பாடம் படித்தான். படித்தான் என்பது என்ன வினை? உடன்பாட்டு வினையை தருகிறது. சரியா சொல்றாங்க பாருங்க, கவனிங்க. அண்ணன் ஆதியை அணிவதும் அறிவார். அறிவர் அறிவர் அறிவர்ன்றது உடன்பாட்டிலே உடன்பாட்டிலே சரியா? அண்ணன் காந்தியை அனைவரும் அறிவர். என்ன வினை? உடன்பாட்டு வினை. இலர் என்பது மன்னர் காந்தியை அறியாதவர் எவரும் இலர்னு சொல்லிருக்காங்க. இலர் என்பது என்னது? எதிர்மறை வினை. சரி. சரி, நீ என்னை விட செல்வாக்குள்ளவனா இருக்கிறாய் அப்படின்னா என்னது? செல்வாக்கா இருக்காங்க. என்னது? உடன்பாட்டு வினை. சரி. செல்வாக்குனா பணக்காரன். என்னை விட செல்வாக்குடையவன் உடையவனா இல்லை. சரி, யான் என்னை விட செல்வாக்குடையவனா இல்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது என்ன வினை? எதிர்மறை. அடுத்து இண்டிவிஜுவல் எக்ஸசைஸ் இருக்கு. எல்லாம் ரெடியா இருக்கேன். யார் யாரையும் பார்த்து எழுதக்கூடாது. அடுத்த பயிற்சி போகணும். யார் யாரு நல்லா கவனிக்க. வயலில் நேற்று மாடுகள் மேய்ந்தன. வயலில் நேற்று மாடுகள் மேய்ந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் உடன்பாட்டு வினை. சரி. வயலில் நேற்று மாடுகள் மேய்ந்தில. மேய்ந்தில அப்படின்னா எதிர்மறை வினை. சரியா? பயிற்சி இரண்டும் வந்துட்டு நல்லபடியா முடிச்சாச்சு. இப்ப எல்லாத்துக்கும் புரியுதா? புரியலன்னா இப்ப கேள்வி கேட்கலாம். அடுத்து இங்கே ஒரு பயிற்சி கொடுக்க போறேன். யாராவது தவறா செஞ்சீங்கன்னா சொல்லிடுறேன். புரியுதா? புரியலன்னா கேள்வி கேட்குங்க. பயிற்சி கொடுத்து முடியும். உங்களுக்கு என்ன புரியுது? என்ன சொல்ல மாட்டீங்க? ஏன் புரிஞ்சா? எங்க எல்லாருக்கும் புரிஞ்சா? ஏதாவது கேள்விகள் ஏதாச்சும் புரியாம சந்தேகம் நீங்க அப்ப மதிப்பீடு போயிடலாம். ஆசிரியர் வந்து உங்களுக்கு மதிப்பீடு செய்ய போறேன். யாரும் யாரையும் பார்த்து எழுதக்கூடாது. சுயமா செய்யணும். அதெல்லாம் உங்களுக்கு நீங்களே வச்சுக்கோங்க. எக்ஸாம் தேவைப்படும். எக்ஸ்ட்ரா
சரி எல்லாருக்கும் படிச்சிருச்சா எக்ஸ்ட்ரா நான் இதை கொடுத்துருங்க எல்லாருக்கும் சரியா கற்று கிடைச்சிருக்கா பாருங்க உடன்பாட்டு கேள்வி சீக்கிரம் 5 நிமிடம் தான் 5 நிமிடத்துக்கு மேல சேர்த்து தாள வாங்கி அது சரி பின்னாடி வந்து 2 கேள்வி நிறைய செஞ்சிருக்கேன் சரி இன்னும் 2 நிமிடங்கள் தான் இருக்கு. யாருன்னா
சீக்கிரம். முடிச்சிட்டீங்களா இந்த பக்கம்? சரி, இன்னும் ஒரு நிமிடம் தான் இருக்கு. முடிச்சிட்டீங்கன்னா கையை விட்டுருங்க. முடிச்சிட்டீங்களா? சரி, முடிச்சவங்களா அப்படியே வேலை கால் எல்லாம் கொடுத்துட்டீங்களா பேப்பரு? கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு. சரி, ஆசிரியர் போயிட்டு வீட்டில் வந்து சரி பார்த்துட்டு யார் தவறா செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்வேன்? தண்டனை எல்லாம் இல்லை. சரியானவங்களுக்கு மறுபடியும் வந்து ஆசிரியர் சொல்லி தருவேன். சரியா? சரி, ஓகே. நம்ம பாடத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். இப்போ வந்து ஆசிரியர் வந்து 2 பேருக்கு வந்து என்ன புரிஞ்சு அப்படின்னு கேட்க போறேன். யாருக்கு புரிஞ்சிச்சோ அவங்க கையை எடுத்து என்ன புரிஞ்சிச்சு, இதுக்கு என்ன படிச்சோம் அப்படின்னு சொல்ல போறீங்க. யார் சொல்லலாம்? ஒரு குழுவே ஒரு நாள் சொல்லுங்க. சரி, யார் வேணாலும் சொல்லலாம். சொல்லுங்க. நம்ம வந்து உடன்பாட்டு விதி எதிர்மறை விதியை படிச்சோம். உடன்பாட்டு விதி அப்படின்னா என்னன்னா, அது நம்ம உடன்பாட்டு அதை சேர்த்து எடுத்துக்காட்டா வந்து நான் படித்தேன், நான் படிச்சனால அது உடன்பாட்டு விதி. எதிர்மறை விதினா நான் செய்யணும், இப்போ நான் படிக்கவில்லை அப்படின்னா நான் அதை படிக்கிறேன். நிறைய சொல்லணும். உடன்பாட்டு விதிக்கு எதிர்மறையா சொல்றதுன்னா எதிர்மறை விதி. புரிஞ்சா படம்? புரிஞ்சு. அடுத்து யார் சொல்லணும்? என்ன படிச்சோம், உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு, என்ன புரியல அப்படின்னு. சரி, பரவாயில்ல. ஆசிரியர் வந்து உங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் தரேன். இது என்ன புரிஞ்சிச்சு, புரியல அப்படின்னா கூட எழுதலாம். உங்க பேரு கீழே எழுதுங்க. பாசிட்டிவா நெகட்டிவா புரியலன்னா சொல்லுங்க, எது புரியல அப்படின்னு. அப்பதான் வந்து ஆசிரியர் புரியலன்னா கூட எழுதலாம். என்ன புரியல அப்படின்னு கூட எழுதலாம். ஏதாச்சும் கஷ்டமா இருக்கு கீழே உடனே எழுதுங்க. புரிச்சுன்னா புரிச்சு எழுதலாம். 2 பேரும் எழுதுங்க. புரிஞ்சது ஏதாவது கமெண்ட் கொடுங்க. நீங்க ஆசிரியர் படித்து கொடுத்தது பிடிச்சிருக்கா, பிடிக்கல, அந்த மாதிரி கூட எழுதலாம். எதுல வேணா எழுதலாம். கீழே உங்க பேர் எழுதுங்க. சரியா?
இல்லையா மாயா இல்ல. ஏய், மாயா. சரி நீங்க எல்லாருக்கும் பாடம் புரிஞ்சிச்சா புரிஞ்சிச்சு. புரிஞ்சிச்சா புரிஞ்சிச்சு. கஷ்டமா இருந்துச்சா இல்ல ஈஸியா இருந்துச்சா ஈஸியா இருந்தா கஷ்டமா இல்ல ஈஸியா இருந்துச்சா சரி நீங்க எடுத்து வந்த பயிற்சி துணை பொருள் இருக்குல்ல அது உங்களுக்கு விளையாட பிடிச்சிருந்துச்சா அது பிடிக்கலையா ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா சொல்லுங்க. பிடிச்சிருந்துச்சா அதுக்குள்ள விளையாட வைக்கிறீங்களா அப்படியே எழுதிக்கிட்டே பேசுறது கேளுங்க சரியா நீங்க உடன்பாட்டுக்கினே எதிர்பார்க்கினே படிச்சீங்க ரொம்ப ஈஸியா இருந்துச்சா கஷ்டமா இருந்துச்சான்னு உங்களுக்கு தான் தெரியும் சரியா இது வந்து அடுத்து உங்களுக்கு பரீட்சையில வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும் பரீட்சைக்கு வந்துச்சுன்னா சரியா பதில் அளிக்கணும் சரியா சரி எழுதிட்டீங்களா எழுதிட்டா சரி சரி எல்லாம் முதல்ல பாருங்க எல்லாம் பாருங்க தர்ஷிதாவா பாருங்க சரி இன்றைய வகுப்பு அவ்வளவுதான் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுல சரி அனைவருக்கும் நன்றி